சில பேர் மற்றவர்களை விட அதிக சக்தியும் பதவியும் பெற்றிருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி மற்றவர்களை கையாளவோ அல்லது செல்வாக்கு செலுத்தவோ முயல்கிறார்கள். வேறு சிலர் தங்களை விட சற்று குறைவாக உள்ளவர்களுடன் தங்களை ஒப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள், வெறுமனே தங்களை உயர்ந்தவர்களாக உணர்வதற்காக. 1 சாமுவேல் 22:6-7 இல் அரசன் சவுல் சொல்கிறான், நன்றாக கேளுங்கள். ஈசாயின் மகன் தாவீது உங்களுக்கு எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் தருவான் என்று நினைக்கிறீர்களா? அவன் உங்களை ஆயிரங்களின் தலைவர்களாகவோ 100களின் தலைவர்களாகவோ ஆக்குவான் என்று நினைக்கிறீர்களா? சவுல் இங்கே பெருமை பேசுகிறான். அவன் சொல்கிறான், என்னிடம் சக்தி இருக்கு, செல்வம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, தாவீதுக்கு கனவில் கூட நினைக்க முடியாதவற்றை நான் உங்களுக்கு தர முடியும். அவன் தன் ஆட்களை தூண்டிவிடுகிறான், நிலங்களையும் பதவி உயர்வையும் வாக்குறுதியாக கொடுத்து தாவீதை துரத்த வைக்க முயல்கிறான். இது எல்லாம் தன்னிடம் உள்ளவற்றை பயன்படுத்தி மற்றவர்களை கட்டுப்படுத்தி தான் விரும்புவதை பெறுவது பற்றியது. சவுலைப் போலவே சக்தி, செல்வம், அறிவு இவை நம்மை மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக உணர வைக்கலாம். சிறிது காலத்துக்கு ஆமாம், இவற்றால் மக்களை பாதிக்க முடியும். ஆனால் இறுதியில் உண்மையான சக்தி கடவுளிடம் இருக்கிறது. கொடுப்பதும் பறிப்பதும் அவர் கையில், சவுலிடமோ வேறு யாரிடமோ இல்லை. இன்றைக்கும் அதேதான். சிலர் பணம் சம்பாதிக்கும் போது, பதவி உயரும் போது அல்லது செல்வாக்கு பெறும்போது மற்றவர்களுடன் தங்களை ஒப்பிட ஆரம்பிக்கிறார்கள். நான் அவர்களை விட சிறந்தவன், இப்போது நான் கட்டுப்படுத்துவேன் என்று நினைக்கிறார்கள். இந்த பொறியில் விழுவது ரொம்ப சுலபம். ஆனால் எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கு என்று நினைப்பது அது வெறும் மாயை. நீ நம்பியிருக்கிறவை, பெருமை பேசுகிறவை, கடவுள் அவற்றை எடுத்துவிட்டால் காற்றில் புழுதியைப் போல பறந்து போய்விடும். கடவுளுக்கு மட்டுமே முழு அதிகாரம் உண்டு. நமக்கு உண்மையாக தேவையானவற்றை, உணவு, சக்தி, வாழ்க்கையே தரக்கூடியவர் அவர் மட்டுமே. இப்போது இயேசுவை பாருங்கள். அவர் ஒருபோதும் யாருடனும் அல்லது எதனுடனும் தன்னை ஒப்பிடவில்லை. தற்காலிகமானவற்றால் மக்களை ஆள முயலவில்லை. கடவுளின் முழு அதிகாரத்தை முற்றிலும் நம்பினார். அவரது வாழ்க்கை, பணி, அவர் செய்த அனைத்தும் தந்தை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார் என்று அறிந்ததிலிருந்து வந்தது. புனருத்தானத்துக்கு பிறகு பரலோகம் செல்வதற்கு முன் அவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா அதிகாரமும் என் தந்தையால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை, மறையாத சக்தி, குமிழி போல வெடிக்காத அதிகாரம். இயேசு நமக்கு இந்த உண்மையை காட்டினார். நமக்கு தேவையான அனைத்தும், வாழ்க்கை, மீட்பு, நோக்கம் கடவுளின் கைகளில் இருக்கிறது, நம்முடையதில் இல்லை. ஆகவே இதை மனதில் வைத்து மற்றவர்களை விட சிறந்தவர்களாக இருப்பதில் மகிழ்ச்சி தேடுவதை நிறுத்துவோம். பணம், அறிவு, சக்தியால் மக்களை கட்டுப்படுத்தவோ அல்லது கையாளவோ முயல்வதை விடுவோம். ஒரு படி பின்வாங்கி எல்லாவற்றையும் கடவுள் தன் கைகளில் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் நமக்கு கொடுத்தவற்றுக்கு நன்றி செலுத்துவோம். யாரையாவது விட உயர்ந்து இருப்பது முக்கியமல்ல, உண்மையாக ஆள்பவர் கீழ் பணிவாக வாழ்வதுதான் முக்கியம். அதுதான் சுதந்திரம், அதுதான் அமைதி, அதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டிய வழி.